என்னது நீங்கள் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் எப்படி டேட்டாபேஸ் தெரியாமல் ஆக முடியும்? இந்த வீடியோவில் டேட்டாபேஸ் MySQLோட பேசிக்ஸ்லேருந்து கற்றுப்போம். டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். முதல்ல டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாமா? டேட்டாபேஸ் அப்படிங்கிறது டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் காண்டாக்டை சேவ் பண்ணி வைக்கிறீங்களா? அது ஒரு டேட்டாபேஸ் மாதிரியான சிஸ்டம் தான். டேட்டாபேஸில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இப்போது டேட்டாபேஸில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். சிம்பிளாக சொன்னால் டேபிள் அப்படின்னா என்ன இருக்கும்? ரோ அண்ட் காலம் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாமா? இப்போ நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஏஜ்னு ஒரு காலம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் கிரேட்னு எடுத்துக்கிறோம், இமெயில் எடுத்துக்கிறோம். நேமில் என்ன பண்ணுவோம்? நேமெல்லாம் எழுதுவோம். ஏஜில் அவங்களோட ஏஜ் எழுதுவோம். கிரேடில் அவங்க என்ன கிரேடில் இருக்காங்கன்னு எழுதுவோம். இமெயிலில் அவங்களோட இமெயில்ஸை வாங்கி வச்சுக்கிறோம். இதுதான் ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறது. இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், டேட்டாபேஸ்க்கும் MySQLக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. அதுதாங்க சாஃப்ட்வேரே. நம்ம டேட்டாபேஸில் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான். இப்போ ஒரு கம்பெனியில் டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான பேசிக் கமெண்ட்ஸை அடுத்தது இதில் நம்ம பார்க்கலாம். பேசிக் கமெண்ட்ஸ் பார்ப்போம். என்னென்னா கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ்க்கு நம்ம நேம் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்ட்டு அதுதான் கிரியேட்டு டேட்டாபேஸு student_database அப்படின்னு டிபின்னு கொடுக்குறது டேட்டாபேஸ்னு. இப்போது இது ஒரு புது டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட்டு. ஃபஸ்ட்டு டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். டேபிளுக்கு நம்ம என்ன க்ரியேட் பண்ணுவோம்? கிரியேட்டு டேபிளு ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தாச்சு. ப்ராக்கெட்டில் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு இன்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். நேமு வேர்கேரு அப்படின்னா அந்த இடத்துல லெட்டர்ஸ் வர்றதுக்காக அதுக்கு சைஸ் கொடுக்கணும் ப்ராக்கெட்டில், அதை தான் 50 அப்படின்னு கொடுத்துருவோம். இதுக்கான கமெண்ட் இது தான். இது டேபிளை க்ரியேட் பண்ணோம். டேபிளை க்ரியேட் பண்ணால் மட்டும் போதுமா? அதில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம். அதுதான் இன்சர்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்து இன்சர்ட்டு இன்புட்டு ஸ்டூடெண்ட்டு வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 101 சதாஸ் எல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஒன்றா நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டாஸ் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம என்ட்ரி பண்ணணும். டேட்டாபேஸில் லட்சக்கணக்கான டேட்டாஸ் இருக்கும். அதில் நம்ம செலக்டிவாக இதுதான் வேணும் அப்படிங்கிறதுக்கு செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த செலக்டிங் டேட்டா யூஸ் பண்ணுவோம். செலக்ட்டு ஸ்டாரு ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுக்கிறது. இப்போ சில கண்டிஷன்ஸ் கொடுத்து எனக்கு பர்டிகுலராக இந்த இது மட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நான் இன்னும் வர இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கணுமா? ஃபஸ்ட்டு ஓவர்வியூவை டேட்டாபேஸ்னால் என்னன்னு பார்த்தோம், டேபிள்னால் என்னென்னு பார்த்தோம், அப்புறம் பேசிக் SQL கொரிஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் CRUD ஆப்ரேஷன்ஸை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்க முடியும்.